என்ன உடம்புல ஒட்டு துணி இல்லாம எப்படியா உடம்புல ஒட்டு துணி இல்லாம உடம்புல ஒட்டு துணி இல்லாம எனக்கு அன்னம் பரிமாற வேண்டும். இந்த பெண்மணி என்ன பரிமாறுவாங்களா? எப்படிங்க முடியும்? ஏண்டா ஐயா கடவுள் கேட்கிற வார்த்தையா இது? அதானே கடவுள் சென்று கேட்டா அது லீலை லீலை பல்வேறு விதம். ஆமாங்க, அவங்களுக்கு என்ன வரலாறு? அதை நம்ம போய் கடசமா இருப்பாங்களா? கம்பத்துல கட்டி போட்டு அடிப்பாங்க. அப்படி அந்த பெண்மணி இடத்துல உரைத்த உடனே என்ன செய்றாங்க? என்னடா கடவுளே, இது எனக்கு கற்புக்கு வந்த சோதனை என்று முதலாவதாக யார் நினைக்கிறார்கள்? தன்னுடைய மனதிலே தன்னுடைய கணவனை நினைத்து ஞான திருஷ்டியிலே பார்க்கின்றார்கள். வந்திருக்கக்கூடிய யார் என்று உடனே தெரிகின்றது. மும்மூர்த்தி தேவர்கள் தான் வந்து அனிஷா தேவி அம்மையாரின் கற்பை சோதிக்கின்றார்கள் என்று உடனே என்ன செய்தார்? அம்மையார் கமண்டலத்திலிருந்து நீரை கரத்திலே ஊற்றி நான் கற்பு கரிசியாக வாழ்ந்து வந்தது உண்மையானால், கணவனை தவிர்த்து வேறொரு ஆரவனை எடுத்து பார்க்காது உண்மையானால், மும்மூர்த்தி தேவர்களோ என்ன 3 குழந்தைகளாக போக கடவுது. 3 குழந்தைகளாக போக கடவுள் சாபத்தை கொடுத்தார். உடனே என்ன செய்றாங்க? அவர்கள் 3 ஆசையை நிறைவேற்றுகின்றார்கள். எப்படிங்க? தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆடைகளை கலட்டி ஆமா தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆடைகளை கலைத்து அப்படியே பாரு அவருடைய வெறும் உடலால அவங்க வந்து அன்னம் பரிமாறல. அவருடைய சிகை என்று சொல்லக்கூடிய முடியல முடி சிகை என்று சொல்லக்கூடிய முடியை வைத்து தன் உடலை மறைத்து மும்மூர்த்திகளும் 3 குழந்தைகளாக தவழ்கின்றார்கள். மும்மூர்த்திகளும் உணவு ஊட்டி விடுறாங்க. அதனால்தான் பெண்களுக்கு சிகை நீளமாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு ஏர் ஸ்டைல் என்ற பேர்ல என்ன பண்றாங்க? பியூட்டி பார்லர் போடுறாங்க. காட்டியா மொட்டையா வெட்டிக்கிறாங்க ஏர் ஸ்டைல் என்ற பேர்ல. அதனால்தான் ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு சிகை என்பது நீளமாக இருக்க வேண்டும். புரியுதா? உடனே என்ன செய்றாங்க? ஓடுகின்ற நாரதன் மூர்த்தி தேவர்களும் 3 குழந்தைகளாக சதி அனுஷா தேவி அம்மையாரின் மடியில தவழ்கின்றார்கள். நீங்கள் 3 ஓடி வந்து மடியேந்தி தாலி பிச்சை கேட்க வேண்டும் கணவனுக்காக. அப்படி பூலோகத்திற்கு ஓடி வந்து பெருந்தேவர் என்ன செய்றாங்க? இந்த உலகத்தில் நீதான் உத்தமி, நீதான் பத்தினி, ஆகையால உன் திருக்கரத்தால் எங்களுக்கு தாலி பிச்சை தர வேண்டும் கேட்கிறார்கள். அப்படி அனுஷா தேவி அம்மையார் என்று இவள் வாயாலே ஒப்புக்கொண்டார். அவங்க உத்தமினா நீங்க சொன்னது தவறே கிடையாதுங்க. சொன்ன தப்பாடா? தவறே கிடையாது. என்னடே ஐயா, வரத்தை கொடுத்து இவளே அது போய்த்து விட்டது என்று உரைத்தாலே சும்மா விடலாம்? எப்படி விடலாம்? வெள்ளமா விடக்கூடாது. வாங்க போலாம். ஒரு பெண்ணாக பிறந்தவள் கரத்திலே கரண்டியை பிடித்து தன்னுடைய கணவனுக்காக, பிள்ளைக்காக, தாய்க்காக, தந்தைக்காக சமையல் செய்ய வேண்டும். ஆனால் எப்படி அழகா பிடாரியாக கரத்திலே சூலத்தை கொண்டு இந்த உலகத்தையே ஓடி வருகின்ற ஓடுகாலி முண்டை என்ன நீ கொள்ளுவ? கரண்டியை பிடிக்கும் கையால், கரண்டியை பிடிக்கும் கையால் மரத்தரக்கனை நீ மிரட்டினால் மாகாளி ஓடி போடி ஆ